சங்கீதம் 47ஆம் அதிகாரத்துல முதல் வசனமே, சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். சகல ஜனங்களே, நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா? கம்பீரமாக. நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்த நோக்கம் என்ன? இந்த நாள் எந்த நாள்? நம்ம தேவனுடைய நாள். இந்த நாள் நம்ம அப்படியே மௌனமா வந்த வண்ணமா போகாதபடி கர்த்தரை நம்ம முழு உள்ளத்தோட ஆராதிக்கணும். நமக்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் கொடுத்திருக்காரு. ஒருத்தங்க நல்லா பாடுவாங்க, ஒருத்தங்க கை கொட்டுவாங்க, தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம எந்த ஒரு செயலும் செய்யாம அப்படியே மௌனமா இருந்து வந்த வழியே போனா நமக்குள்ள எந்த ஒரு கிரியும் கிடைக்காது. இது சத்த கிரியை. எந்த ஒரு தேவனால நமக்கு எந்த ஒரு அன்பும் கிடைக்காது. அவரால நமக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது. நம்ம தேவனுக்கு முன்பாக கம்பீரமா நல்ல கர்த்தரை முழு மனதோட ஆராதிக்க தேவன் நமக்குள்ள ஒரு அற்புதத்தை கண்டிப்பா செய்வார். அந்த வேதாகமத்துல யோவான் பத்ம தீவுல போடும் போது கூட அந்த நாட்கள்ல தேவனை ஆராதிக்கும் போது அவங்க அபிஷேகத்துக்குள்ளானாங்க. ஏன்னா அவங்க எந்த இடம் பார்க்கல, ஆனா கர்த்தரை மட்டும் முன்ன வச்சு அங்க ஆராதிக்கிறாங்க. ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பெரிய பிரச்சனையில இருந்தா கூட என்ன பண்ணாங்க? தேவனை ஒவ்வொரு நாளும் துதிச்சாங்க. துதிக்க துதிக்க நம்மளுடைய எல்லா கஷ்டங்கள் நிச்சயமா மாறும். ஏன்னா நம்ம தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தரை நம்ம முன்பாக நிற்கும் போது நமக்கு நிற்பவன் யார்? ஏன்னா நம்ம தேவன் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். தாவீது ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தரை முன்ன வச்சாங்க. அதனால தேவன் ராஜாவாக உயர்த்தினா இன்னும் அதில் உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம உயர்த்த தேவன் வல்லவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கூட நம்ம தேவனை முன்ன வைப்போம். உண்மையாக, சும்மா இல்ல, மற்றவங்களுக்காக இல்ல, நமக்காக நம்ம தேவனை ஆராதிக்கணும். முழுசா நம்ம யாருக்காக வந்திருக்கோம்? கர்த்தரை நோக்கி வந்திருக்கிறோம். கர்த்தரை பாடுவோம். அவரே முழுமையா ஆர்ப்பரித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க நமக்குள்ள இருக்கிற எல்லா இடர்கள் நிச்சயமா மாறும். மாற்றக்கூடிய வல்லவர் கர்த்தர் ஒருவரே. அதே வசனத்துல, தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசம், கானான் தேசம் எவ்வளவு தேனும் பாலும் ஊறுகிற தேசம். கர்த்தரை தேடினால அவங்களுக்கு தேவன் கொடுத்தார். நம்ம கூட தேவன் நம்ம ஏன் இந்த காரியம் நமக்கு செய்யலன்னு நினைக்கிறோம் இல்லையா? எல்லாவற்றும் கர்த்தர் பொறுமையா இருக்கும் போது அந்த காரியங்கள் நேற்ற காலம், இன்னும் நமக்கு அந்த நேரம் வரல. அதனால நம்ம அவசரப்படாம கர்த்தரோட பாதங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது இந்த நேரத்தை கர்த்தர் தருவார். நமக்கு அந்த தேசத்தை கொடுத்த கர்த்தர் நம்மளுடைய பாடுகள் நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தா கூட தேவன் மாற்றக்கூடிய வல்லவரா இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை முன்ன வைப்போம், கர்த்தருக்காக நிற்போம். தேவன் நமக்காக நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் முன்ன நின்று நம்மளுடைய காரியங்கள் நிமித்தம் அவர் செய்வார். நம்ம தேவன் நம்புவமாக. இந்த சங்கீத கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.